நாமும் அன்னை மரியாளைப் போல இறை திட்டத்தின்படி வாழ முயற்சி செய்வோம். நவம்பர் 21ஆம் தேதி வியாழக்கிழமை, பொதுக்காலம் 33ஆம் வாரம். புனித கன்னி மரியாவை காணிக்கையாக அர்ப்பணித்தல் நினைவு. மறையுரை சிந்தனை. மரியாள் பயணமாகும் திரு அவை என்ற ஓடத்தை விண்ணகம் என்ற துறைமுகத்திற்குள் கூட்டி சேர்ப்பவள் என்று புனித ஜெர்மானுஸ் கூறுகின்றார். நம் அனைவரையும் விண்ணகம் கூட்டிச் செல்லும் அந்த அன்னையை காணிக்கையாக அர்ப்பணித்தலின் நினைவை இன்று கொண்டாடுகின்றோம். மரியாள் கடவுளுக்கு காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்பட்ட பின்னர் தன்னுடைய வாழ்வின் ஒவ்வொரு கணமும் என்னுடைய விருப்பம் அல்ல, உம் விருப்பத்தின்படியே நிகழட்டும் என்று இறை திட்டத்தின்படி வாழ்கின்றார். அதனால் வரும் அனைத்து துன்பங்களையும் தாங்குகின்றார். நாமும் அன்னையைப் போல நம் திருமுழுக்கின் வழியாக காணிக்கையாக்கப்படுகின்றோம். ஆனால் அன்னையைப் போல இறை திட்டத்தின்படி வாழ்கின்றோமா? சிந்திப்போம்.